வரைக்கும் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. ஸோ 3 கார் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ தன்னுடைய லைஃப் ஸ்டைலை மை லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் எடுத்ததுக்கப்புறம் தன்னால் தன்னுடைய லைஃப்பில் என்னென்ன சாதிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் படிப்படியாக அடைஞ்சிட்டு வர்றாரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு லீடர் தான் நம்ம இன்னைக்கு ட்ரைனிங் செஷன் கொடுத்ததுக்காக வெல்கம் பண்ண போகிறோம். சார் ப்ளீஸ் வெல்கம் அவர் நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர் அண்ட் ஸ்டார்பியல் எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் ரங்கநாதன் சார். ப்ளீஸ் வெல்கம் சார். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். இவ்வளோ பெரிய அற்புதமான வாய்ப்பை கொடுத்ததுக்கு மை லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படின்னா மை லைஃப் ஸ்டைல் கம்பெனியில் ஒரு சாதாரண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா உள்ளுக்குள்ள வாய்ப்பை கேட்டு உங்களை மாதிரி தான் உள்ளுக்குள்ள வந்தோம். ஸோ நம்மளும் இதில் ஒரு 1000 ரூபா 500 ரூபா சம்பாதிப்போமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருந்தது. நம்மளும் ஒரு டீம் கோஆர்டினேட்டர், ஏரியா டீம் கோஆர்டினேட்டர் இந்த மாதிரி ரேங்க்ல அச்சீவ் பண்ணுவோமா அப்படிங்கிற கேள்விக்குறியா தான் இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு கேள்விக்குறியா தான் இருந்தது. பட் மை லைஃப் ஸ்டைல்ல லீடரோட ஒன்று சேர்ந்து இதுல தொடர்ச்சியா பயணிக்கும் பொழுது எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிறது இன்னைக்கு 100% உண்மையானதா இருக்கு சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு நானும். ஸோ கம்பெனி மதிக்கத்தக்க ஒரு ரேங்க்ல, நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர் ரேங்க்ல, ஒரு பிவில ரேங்க்ல இருக்கேன். ஆனா இன்னைக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா தான் இன்னைக்கு மை லைஃப் ஸ்டைல்ல டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் சார். நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில மை லைஃப் ஸ்டைல் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறதுல ரொம்ப கர்வமா, ரொம்ப பெருமையா நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா அது என்னுடைய தலைமுறை செஞ்ச புண்ணியம் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஓகே சார், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஆரம்பிக்கலாம் சார், ஆரம்பிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வந்திருக்கக்கூடிய மை லைஃப் ஸ்டைல் ஃபேமிலி மெம்பர்ஸ், மை லைஃப் ஸ்டைல் டிஸ்ட்ரிபியூட்டர், வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் உற்சாகமான எனது இனிய மாலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிட்டு நம்ம இந்த செக்ஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவ்வளோ வெற்றியாளர்களுக்கு முன்னாடி, தொழிலதிபர்களுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரௌடா நான் ஃபீல் பண்றேன். எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய நேரம் ரொம்ப ஷார்ட் பீரியடா இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம உள்ள செக்ஷனுக்கு உள்ள போயிடுவோம், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஜஸ்ட் சார் ஸ்லைடு தெரியுதா சார்? வாட்ஸ்அப் ஸ்கிரீன் தான் வந்திருக்கு. ஸ்லைடு ஓப்பன் பண்ணுங்க. ஸ்லைடு கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. உங்க வாட்ஸ்அப் சேட் ஸ்கிரீன் தான் தெரியுது. ஓகே சார். சார் இப்போ வருதா சார்? இல்ல, அந்த ஜூம் ஸ்கிரீன் தான் இருக்கு சார். நம்மளுடைய செஷனுக்கான ட்ரைனிங் செஷன் ஸ்லைடு வரல, ஜூம் ஸ்கிரீன் தான் இருக்கு. லீடர்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, இப்போ கிளியர் பண்ணிடுறோம்.
சரி, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ பண்ணிடுவோம். ரங்கநாதன் சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே, என் பேர் வந்து ரங்கநாதன். கண்ணை எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பக்கத்துல ஒரு கிராமம் திருப்பத்தூர்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் சார் ஆடியோ ஓகே. கரெக்டா ரீச் ஆகுது. ஓகே. ஸோ ஒரு செக்ஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எவ்வளவு பேர் ஒரு அற்புதமான ஒரு நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடியதுல ரொம்ப. ரங்கநாதன் சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது, வாய்ஸ் ஒழுங்கா கேட்கல சார். ஓகே, இன்னைக்கு டைரக்ட் செல்லிங்னா என்ன, நிறைய பேர் கேள்வி இருக்கும். டைரக்ட் செல்லிங் என்ன இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். வந்து இன்னைக்கு போன யாரும் கிடையாது, எல்லாமே கரெக்டா இருக்கு சார். இல்ல சார், வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது, பிரேக் ஆகுது சார். நெட்வொர்க் டவர் எல்லாமே கரெக்டா இருக்கு சார். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க பார்ப்போம். சார் எப்படின்னா இன்னைக்கு பொருள் சார், இப்ப கேக்குதா சார்? சார் நான் பேசுறது கேக்குதா கேக்குது சார்? கேக்குது 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 சார். ஓகே, சாரி, டவர் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஓகே, சொன்ன மாதிரி இன்னைக்கு பொருள் வாங்காத நபர் இன்னைக்கு நம்ம யாருமே கிடையாது. ஒரு கஸ்டமரா இருக்கக்கூடிய நம்மளும், ஒரு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நம்மளும் இந்த விழிப்புணர்வை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு கஸ்டமரா இன்னைக்கு நம்ம என்ன என்ன பண்ண, ஒரு 100 ரூபாய் ஒரு 100% என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம பொருள் வாங்குறோம். ஆனா அதோடைய உற்பத்தி பண்ற இடத்துல இந்திய நிறுவ சட்டப்படி டாக்ஸ் இன்க்ளூடிங் அதோடைய செலவு எவ்வளவு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு பொருளுடைய விலை எவ்வளவு அப்படின்னா 30 ரூபாய், ஒரு 30% தான். ஆனா கஸ்டமருடைய 20% பண்றப்போ அப்படின்னா, நீங்க நம்ம மிக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு கஸ்டமருக்கு கிடைக்குது அப்படின்னா எதுவும் உடனே கிடைச்சாது. ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர், ரீட்டைலர், இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு 35% இன்னைக்கு போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு விளம்பரம். இன்னைக்கு ஒரு பொருள் இருக்கு, எப்படி சார் தெரியுது மக்களுக்கு அப்படின்னா, இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு இன்னைக்கு நம்ம போட்டு குளிக்கக்கூடிய ஒரு ஷாம்பு, ஒரு சோப்பு, ஒரு ப்ராடக்ட், கிரீம், இதுல எந்த பொருளை யூஸ் பண்றது அப்படின்னு நாம் யூஸ் பண்ணல, யாரும் ஒரு நடிகர்கள் அப்படின்னா முடிவு இன்டர்மீடியட்டுக்கு ஒரு 30% போயிட்டு இருக்கு, 35% போயிட்டு இருக்கு. அப்ப இன்டர்மீடியட் 30%, அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மீடியாவுக்கு போற 35% யாருடைய பணம் அப்படின்னா மக்களாகிய நம்மளுடைய பணங்க. நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், சேமிக்கிறோமா செலவு பண்றோமா அப்படின்னா செலவு தான் பண்றோம். அப்ப மக்களுடைய செலவு யாருக்கு வருமானமா போகுது அப்படின்னா, இன்னைக்கு ஆல்ரெடி பணக்காரவங்களா இருக்கக்கூடிய, கோடீஸ்வரா இருக்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள், விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு, இவங்களுக்கு பல கோடி ரூபாய் போயிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டைரக்ட் செல்லிங் அப்படின்னு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அப்படின்னா அதே கஸ்டமர் ஒரு 100 ரூபாய்க்கு என்ன பண்றாருங்க, பொருள் வாங்குறாரு. அதோடைய தயாரிப்பு இடத்துல 30 ரூபாய் தான். ஆனா மீதி இருக்கக்கூடிய அந்த 70% பணம் எங்க சார் போகுது அப்படின்னா, இதுல பெரிய பியூட்டி என்னன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல, டைரக்ட் செல்லிங்ல பாத்தீங்கன்னா பொருட்கள் எல்லாமே மிக தரமான பொருளா இருக்குங்க. ஆனா இந்த பொருள் எந்த விளம்பரத்திலேயோ எந்த மீடியாவிலேயோ நீங்க பார்க்க முடியாது. அப்ப அந்த 70% பணம் எங்க போகுது அப்படின்னா, இங்க இடைத்தரகர்களும் கிடையாது, மீடியாவும் கிடையாது, விளம்பரதாரரும் கிடையாது. அந்த 70% பணம் மக்களுடைய பணம் திரும்ப அப்படின்னா இந்த டைரக்ட் செல்லிங் சிஸ்டம் மூலியமா மக்களே திரும்ப வந்து கூடிய ஒரு அற்புதமான
ஒரு புண்ணியமான ஒரு வியாபாரம். மக்களுடைய பணம் எங்க போகுதுங்க? ஆல்ரெடி கோடீஸ்வரா இருக்க ஒருத்தர்கிட்ட போய்கிட்டு இருக்கு. ஆனா இங்க டைரக்ட் செல்லிங்ல மக்களுடைய பணம் திரும்ப மக்களுக்கே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் தான் நம்ம டைரக்ட் செல்லிங் பார்ப்போம். இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா, சோ இன்னைக்கு பல மினிஸ்ட்ரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், இது மாதிரி பல மினிஸ்டரி என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய லெவல்ல என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய 11வது புத்தகத்துல, காமர்ஸ் புத்தகத்துல நம்மளுடைய இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங்கை பத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, சோ இது ஒரு அற்புதமான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இன்னைக்கு பாடத்திட்டமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பிஜி டிப்ளமோ டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை பாத்தீங்கன்னா சூலினி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு 1,50,000 படிச்சு இன்னைக்கு பல இளைஞர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பாடத்திட்டமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு ப்ராப்ளம் எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லா திண்டாட்டங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. படிச்ச படிப்புக்கு என்ன இல்ல, வேலை இல்ல. இன்னைக்கு ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பேப்பர்ல செய்தித்தாள என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ நேரடி வியாபாரத்துறையில அதிகமான நபர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கறத அங்க அழகா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க அடுத்த முக்கியமான ஒரு சர்வே பாத்தீங்க அப்படின்னா, சோ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல 18 மில்லியன் இளைஞர்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல என்ன இல்ல, கவர்மெண்ட்ல வேலை இல்ல, கவர்மெண்டே சொல்லிருச்சு. பிரைவேட்லயே என்ன இல்ல, பெரிய ஜாப் கிடையாது, சேஃப் செக்யூர் கிடையாது. ஆனா நம்மளுடைய டைரக்ட் செல்லிங்ல 18 மில்லியன் இளைஞர்களுக்கு என்ன பண்ண போறாங்க, வாய்ப்பு கொடுக்க போறாங்க. அதுல ஒருத்தன் நான் இன்னைக்கு எக்ஸாம்பிளா இன்னைக்கு உட்காந்துருக்கேன். சோ அடுத்து இன்னைக்கு பெஸ்டா கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனியோட நேம் தான். சோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப கௌரவமா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம், இந்தியா நம்பர் 1 கம்பெனியா இன்னைக்கு டைரக்ட் செல்லிங்ல இருக்காங்க. சோ இன்னைக்கு இந்தியாவிலேயே ஃபாஸ்ட் குரோவிங் கம்பெனியா இருக்காங்க. சோ வெரி சூன் இன்னைக்கு வேர்ல்டுல நம்பர் 1 வரக்கூடிய கம்பெனியா நம்ம கம்பெனி இருக்காங்க. சோ இன்னைக்கு கார்பரேட் ஆபீஸ் பாத்தீங்கன்னா நியூ டெல்லி, பிரான்சஸ் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்மோர், சென்னை, மும்பை, கொல்கத்தா, கொச்சின், அசாம், இன்னைக்கு மதுரை, இந்த மாதிரியான பல மாநிலங்கள்ல இன்னைக்கு நம்ம நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க, பிரான்சைஸ் ஆபீஸ். இன்னைக்கு அரசாங்க ரீதியா ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய என்னென்ன போதிய அளவுக்கான அத்தனை சான்றிதழும் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் ISO 9001 2015 சர்டிபிகேட், ஃபிக்கிங்கிற அமைப்புல நம்ம கம்பெனி இன்னைக்கு மெம்பர்ஷிப்பா இருக்காங்க. சோ ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் நம்ம கம்பெனி மெம்பர்ஷிப்பா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கம்பெனியோட பேன் கார்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சோ இன்னைக்கு ஓப்பன் த்ரூவா இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, ஆன்லைன்ல கொடுத்துருக்காங்க. சோ இன்னைக்கு பெஸ்ட் ஹெல்த் கேர் அவார்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு மை லைஃப்ல பத்தி நம்ம பெருமையை சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தாதுங்க. இன்னைக்கு 24 இயர்ஸ் இன்னைக்கு நம்ம கம்பெனி நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில அனுபவம் வாய்ந்த இந்தியாவிலேயே ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா நம்ம கம்பெனி மட்டும்தாங்க இன்னைக்கு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆயுஷ் பிரீமியம் மார்க் இந்தியாவிலேயே ஒரு நேரடி வர்த்தகத்துறையோட கம்பெனிக்கு ஆயுஷ் பிரீமியம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் நம்மளுடைய மைலோசெல் கம்பெனி. ஒரு 50,000க்கு மேற்பட்ட டிசி அச்சுவர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம மைலோசெல் கம்பெனில 1 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர் STB வருமானம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கம்பெனியோட வீக்லி பே அவுட் 7 நாளுடைய வருமானம் 2,10,000 ரூபாய் நம்ம கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வருமானத்தை நானும் இந்த இடத்துல வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத பெருமையா சொல்ல முடியும். அவ்வளவு ஏங்க, இன்னைக்கு லாக்டவுன்ல எந்த தொழிலும் இல்லைங்க, எந்த தொழிலும் இல்ல, வருமானம் கொடுக்க முடியல, கவர்மெண்ட் எம்ப்ளாயி சம்பளம் போட முடியல. ஆனா அப்படி இருந்து ஒரு நம்ம கம்பெனி இன்னைக்கு 75 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க, சோ ரெகுலர் இன்கம் கொடுத்திருக்காங்க. 5,000 டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபாரின் ட்ரிப் கூட்டி போயிருக்காங்க. ஏன் இப்பவும் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய தலைவர்கள் நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் எங்க போயிருக்காங்க, தாய்லாந்து டூருக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு 3,000 crore பதிலான 3,000 கோடி என்ன பண்றாங்க, இன்னைக்கு டர்ன் ஓவர் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம கம்பெனி இந்தியாவிலேயே நம்பர் 1 இருக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா ஹார்வர்ட் சக்சஸ் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா ஒரே ஒரு சம்பளம் மட்டும்தான். போனஸ் வேணுமா, வருஷத்துல ஒரு டைம் போனஸ், அது உண்ணாவிரதம் இருந்தாதான் இன்னைக்கு நிறைய கம்பெனில போனஸ் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இன்னைக்கு ஒரே ஒரு வேலை, ஆனா மல்டிபிள் இன்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரீட்டைல் இன்கம் இருக்கு, சேல்ஸ் டர்ன் ஓவர் போனஸ் இருக்கு, வீக்லி பே அவுட், ரேங்க் இன்கம் இருக்கு, இன்னைக்கு மந்த்லி பே அவுட்ல ஓவர் டீங் போனஸ் இருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கொடுக்குறாங்க, ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கொடுக்குறாங்க, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, லாயல்டி போனஸ் கொடுக்குறாங்க,
அடுத்த ஸ்டார் லாயல்டி போனஸ் கொடுக்குறாங்க, என்டிசி கிளப் போனஸ் கொடுக்குறாங்க, இன்னைக்கு ராயல்டி போனஸ் டைமண்ட் ரேங்க் முடிச்சா ராயல்டி போனஸ் கொடுக்குறாங்க, டீம் டெவலப்மெண்ட் ஃபண்ட். உண்மையிலுமே கடவுளுக்கு இன்னைக்கு கம்பெனிக்கு நன்றி தான் சொல்லணுங்க, நம்ம கம்பெனி எம்டிக்கு. இன்னைக்கு இயர்லி போனஸ் என்ன பண்றாங்க இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது எம்ஐ லைஃப் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெனிஃபிட் பண்ணி தராங்க. இன்சூரன்ஸ் என்ன பண்றாங்க இன்னைக்கு டிசிஏ போறாங்க இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, ஹாஸ்பிகேஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பா இன்னைக்கு வேற ஒரு துறையில நான் ஒரு 40 வருஷம் ஒர்க் பண்றேன், நான் இல்ல அப்படின்னா என் ஃபேமிலி சேஃபா அப்படின்னா கிடையாது. நான் ஒர்க் பண்ண சேலரியே என் ஒய்ஃபு கொடுப்பாங்களா, என் பசங்க கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம மைலேஷியல் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு லீடர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் இல்லைனாலும் அடுத்த தலைமுறைக்கு வருமானம் என்ன பண்றாங்க நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயங்க, இன்னைக்கு நம்ம மைலேஷியல் கம்பெனில உண்மையிலுமே சொல்லுவாங்க, ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளருன்னு. அந்த பழமொழி யாருக்கு படைச்சாங்கன்னு தெரியல, கண்டிப்பா நம்ம மைலேஷியலுக்கு பொருந்தும். என்ன அப்படின்னா, இங்க உங்களுடைய சக்சஸ், ஒரு லீடருடைய சக்சஸ் எங்க சார் யார சார் சார்ந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மள நம்பி வந்த அசோசியேஷனுடைய வளர்ச்சியை எந்த அளவுக்கு நம்ம கருத்தில கொண்டு அவங்களுடைய சக்சஸை நம்ம மேம்படுத்தி கொண்டுட்டு வரோமோ நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும் சார். சிம்பிளான ஒரு விஷயம், இந்த மாசம் நான் ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா சிம்பிள் சார், என் டீம்ல இருக்க டிஸ்ட்ரிபியூட்டரை ஒரு 2 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிக்க வைக்கணும் நான் டார்கெட் பண்ணேன் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய வருமானம் வந்துடும் சார். நான் அடுத்து ஒரு கம்பெனில ஒரு சிடிசி ரேங்க் முடிக்கணும் அப்படின்னா என்னுடைய பிரான்ச் 1ல ஒரு நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர், என்னுடைய பிரான்ச் 2ல ஒரு நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர் உருவாக்கிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய ப்ரமோஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சார். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். இந்த இடத்துல டீம் கிரியேட் ஃபார்முலாவில் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு 6 விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ட்ரைனிங், லிஸ்ட் மேக்கிங், லிஸ்ட் சிக்ரிகேஷன், ப்ராஸ்பெக்டிங், அப்ரோச், பிளான் பிரசன்டேஷன், ஃபாலோ இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைனிங் தான் சார் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில நீங்க எவ்வளவு பெரிய வெளித்துறையில நீங்க ஜாம்பவனா இருக்கலாம் சார். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், நீங்க பண வசதி படைச்ச நபர்களா கூட இருக்கலாம், நீங்க உங்க துறையில வல்லுநரா கூட இருக்கலாம் சார். ஆனா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னாவே நீங்க ஒரு நியூ பேபி தான் சார், நீங்க ஒரு நியூ குழந்தை தான், ஒரு புது குழந்தை தான். அப்ப இந்த இடத்துல இங்க என்ன சொல்றாங்க, சோ ட்ரைனிங் அப்படிங்கிறது நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில நீங்க ஜெயிக்கணும்னா ட்ரைனிங் ஒரு கண்ணு சார், மீட்டிங் ஒரு கண்ணு சார், அடுத்தது ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறது நெற்றி கண்ணு சார். சிம்பிள், இவ்வளவுதான். மீட்டிங் ஒரு கண்ணு, ட்ரைனிங் ஒரு கண்ணு, ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறது நெற்றி கண்ணு சார். இந்த 3 விஷயத்த எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் இதை ஃபாலோ பண்றாரோ ஒரு 1000% அனுபவசாலியுடைய உண்மை, என்னுடைய உண்மையும் கூட. அப்ப ட்ரைனிங் நான் கலந்துகிட்டேன் அப்படின்னா என்ன சார் நடக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்ப இந்த ட்ரைனிங் ஒரு 500க்கும் மேற்பட்ட நபர்கள் இதை கலந்துகிட்டு இருக்கீங்கன்னா, கலந்துக்கிற எனக்கு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன், நிறைய கிளாரிட்டி கிடைச்சா கான்பிடென்ட் ஆகும். அது மட்டும் இல்ல, முக்கியமான ஒரு விஷயங்க, நீங்க ட்ரைனிங் அட்டன் பண்றதுல முக்கியம் இல்ல, என்னுடைய டீம்ல இருந்து எவ்வளவு நபர்களை நான் இந்த ட்ரைனிங் கலந்துக்க வச்சிருக்கேன், என் லீடர் ஏற்பாடு பண்ணி இருக்கக்கூடிய பேசிக் ட்ரைனிங், லீடர்ஷிப் ட்ரைனிங்ல நான் எவ்வளவு பேரை கலந்துக்க வச்சிருக்கேன். சோ நான் கலந்துக்கிட்டேன்னா எனக்கு கிளாரிட்டி கிடைக்கும், நான் கான்பிடென்டா மாறுவேன். என் டீமை கலந்துக்க வச்ச அப்படின்னா என் டீம் கிளாரிட்டியா மாறுவாங்க, அவங்க ஸ்ட்ராங்கா மாறுவாங்க. அவங்க ஸ்ட்ராங்கா மாறிட்டாங்கன்னா பிசினஸ் ஸ்ட்ராங்கா பண்ணுவாங்க, அவங்க அதிகமா வருமானம் சம்பாதிப்பாங்க, நானும் சம்பாதிப்பேன். இது ட்ரைனிங்கோடைய முக்கியமான விஷயம். திரும்பவும் சொல்றேன், ட்ரைனிங் ஒரு கண்ணு, மீட்டிங் ஒரு கண்ணு. முக்கியமான விஷயம், ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணா மட்டும் பத்தாது. சோ நெட்வொர்க் அண்ட் ஃபீல்டு ஒர்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அடுத்து நம்ம அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம். நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு நங்கூரம் மாதிரி, ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு மாதிரி இந்த லிஸ்ட் மேக்கிங் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, நம்ம லீடர்ஸ் நிறைய ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்ம ஈஸியா என்னன்னா அதை பண்ணிருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் இந்த லிஸ்ட் மேக்கிங்கை மட்டும் நம்ம பண்ணலன்னா இந்த பிசினஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லிஸ்ட் மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஒரு குவாலிட்டியா இருக்கணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், மினிமம் ஒரு 300 பேசிக் மினிமம், நான் சொல்றது 300 நபர்களுடைய பட்டியல் அந்த நேம் லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கணும் சார். மினிமம் சொல்றது 300 நபர்கள் இருக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு பிளான் பிரசன்டேஷன் கொடுக்க போறோம். அவருக்கு என்ன மைண்ட் தாட் இருக்கும், ஓ இவருக்கு நான் எடுத்தாதான் வருமானமா, நான் ஜாயின் பண்ணாதான் வருமானமா, நான் ஸ்டார்ட் பண்ணாதான் வருமானமா அப்படின்னு ஒரு விதமான ஒரு ஈகோ இருக்கும் சார் அவருக்கு. அந்த ஈகோ நம்ம உடைக்கணும் சார். என்னது, நீ இல்லைனாலும்
எனக்கு என்ன பண்றாங்க, எனக்கு இவ்வளவு நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பயம் வரும் சார். அந்த பயத்தை அவர் வர வைக்கணும் சார். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, உங்களுடைய நேம் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு அழகான ஒரு டைரி ஒண்ணு வாங்கணும் சார். கோடு போட்டதோ போடாததோ உங்களுக்கு எது பிடிக்குமோ நல்ல ஒரு டைரி வாங்கணும் சார். அந்த டைரியில எழுத்து ரொம்ப அழகா இருக்கணும் சார். சார் எனக்கு எழுத தெரியாது சார், நான் என்ன சார் பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க வீட்டுல அழகா படிக்கிற குழந்தைங்க இருப்பாங்க, அவங்கள எழுத வைங்க சார். அதுவும் எனக்கு இல்ல சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க ஏத்த வீட்டுல நல்லா படிக்கிற குழந்தைங்க இருக்கும், அவங்கள என்ன பண்ணுங்க, உட்காந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி நீங்க பேர் சொல்ல சொல்ல என்ன பண்ணுங்க, சந்தோஷ் பேர் எழுது, நவீன் பேர் எழுது, இந்த கான்டாக்ட் நம்பர் எழுது, இந்த ஊரு திருச்சி கரூர் எழுதுப்பா அப்படின்னு. ஏன் சொல்றேன்னா, அந்த நேம் லிஸ்ட் அழகா இருந்தாதான் இதுல சக்சஸ் பண்றதுக்கு ஒரு விதமான யூஸ்ஃபுல்லா நமக்கு இருக்கும். அப்ப அழகான ஒரு டைரி வாங்கியாச்சு, அதுல 300 நபர்களை எழுதியாச்சு சார். இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, இதுல யாரையும் ஒதுக்கிடக்கூடாது, யாரையும் ஒதுக்கிடக்கூடாது. இவங்க பிசினஸ் எடுப்பாங்க, இவங்க பிசினஸ் எடுக்க மாட்டாங்க, இவங்க எனக்கு வேண்டவங்க, இவங்க எனக்கு வேண்டப்பட்டாதவங்க அப்படின்னு யாரையும் நம்ம ஒதுக்கிடக்கூடாது. எக்ஸாம்பிள், உங்க வீடு ஒரு பில்டிங் கட்டியிருப்பீங்க, நீங்க பில்டிங் கட்டின கொத்தனாருடைய பேர் அதுல இருக்கணும், பெயிண்ட் அடிச்ச பெயிண்டர் பேர் இருக்கணும், அதுல சித்தால் பேர் இருக்கணும், எலக்ட்ரிஷியன் பார்த்த எலக்ட்ரிஷியன் ஒர்க்கர் பேர் இருக்கணும். புரியுதா புரியலீங்களா? யாரையும் ஒதுக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் பொருளும் தேவை, பொருளாதாரமும் தேவை. அப்ப யாரையும் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். முக்கியமான நேம் லிஸ்ட்ல முக்கியமான நம்ம நோட்டீட் பண்ண வேண்டியது, யாரையும் ஒதுக்க கூடாது. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாசத்துல மினிமம் 5 நபர்கள் 5% ஆவது என்ன பண்ண சொல்றாங்கன்னா, புது ஆட்களை அந்த நேம் லிஸ்ட்ல எழுத சொல்றாங்க. யார் எழுதுறாங்களோ அவங்க தான் சார் ஃபீல்டுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க ஃபீல்டுக்கு போனாதான் சார் இன்னைக்கு நிறைய பேத்து கூட பழகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது சார். சார் நான் ஒரு மாசத்துக்கு ஒரு பேரை கூட எழுத முடியல சார் அப்படின்னா, சார் தப்பா எடுத்துக்காதீங்க, நம்ம ஃபீல்டுக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறோம்னு அர்த்தம். சோ முக்கியமான விஷயம், நேம் லிஸ்ட்ல ஒரு மாசத்துல மினிமம் 5 நபர்களுடைய பெயராவது நான் எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் சார். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நோட்ல இருக்க 300 நபர்கள்ல ஒரு நாளைக்கு மினிமம் 2 நபருக்காவது மைலேஜ்லோடைய ஜிடிஎஸ் பிளான நம்ம கொடுத்துருக்கணும் சார். முக்கியமான விஷயம், நீங்க டீம்ல போய் ஒரு 10 பேருக்கு ஹோம் மீட்டிங் பண்ணிருப்பீங்க, 10 பேருக்கு பிளான் கொடுத்திருப்பீங்க, அது கணக்குல வராது. உங்களுடைய நேம் லிஸ்ட்ல இருக்கிறத ஒரு 2 பேருக்கு என்ன பண்ணணும் சார், முக்கியமா நம்ம எழுதணும் சார். சோ நேம் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நேம் லிஸ்ட்டை மட்டும் நம்ம பர்ஃபெக்டா வச்சுக்கலனா, சாரி சார், இந்த பிசினஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். அதாவது யாராவது எழுதாம இருந்தீங்கன்னா இமிடியேட் என்ன பண்ணிருங்க, இந்த நேம் லிஸ்ட் ஒருக்க வெயிட்டா பண்ணிருங்க. ரைட்டுங்களா? வெயிட்டா பண்ணுங்க, கிளாரிட்டியா பண்ணுங்க. சோ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சார், இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நேம் லிஸ்ட் எடுத்தாச்சு மினிமம் 300 பேர். ரைட்டுங்களா? அடுத்து என்ன பண்ணணும், இதை சிகிரிகேட் பண்ணணும் சார். என்ன அப்படின்னா, நம்ம நேம் லிஸ்ட் நோட்ல நிறைய நபர்கள் இருப்பாங்க, வயசானவங்க, முதியோர்கள், இந்த மாதிரி நிறைய லிஸ்ட்ல இருப்பாங்க. இது என்ன பண்ணணும்னா, சிம்பிள், ப்ராடக்ட் யாருக்கு தேவை, பிசினஸ் யாருக்கு தேவை. எக்ஸாம்பிள், இது எப்படி சார் நான் பாக்குறது அப்படின்னா, சிம்பிள். என்ன அப்படின்னா, வயதுல மூத்தவரா இருக்காரு, எக்ஸாம்பிள் ஒரு 50+ தான் இருக்காரு, இவருக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீடு இருக்குமா அப்படின்னா, அவருக்கு நீடு இருக்காது, அவர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. அப்ப அவருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும், அவருக்கு என்ன தேவை, நம்மளுடைய ப்ராடக்ட் அவருக்கு தேவை. சிம்பிள் சார். பிசினஸ் யாருக்கு சார் கொடுக்கலாம் அப்படின்னா, வாழ்க்கையில முன்னேறணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், அதாவது உயர்வான எண்ணங்களும் நல்ல பழக்க வழக்கங்களும் உடையவர்களுக்கு இதை நீங்க பிசினஸ் வாய்ப்பா சூஸ் பண்ணிருங்க சார். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம டீமை குவாலிட்டியா கொண்டு போகணும். எல்லாருக்கும் பிசினஸ் பிளான கொடுத்துட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம கெடுக்கக்கூடாது. பிசினஸ் குவாலிட்டியா நல்ல, இன்னைக்கு எஜுகேஷன்ல உள்ளவங்க என்ன பண்ணுங்க, எஜுகேஷன்ல உள்ளவங்க, நல்ல டீச்சிங் ஃபீல்ட்ல உள்ளவங்க, நல்ல நாலேஜ் உள்ளவங்க, அந்த மாதிரி நபர்களை நீங்க பிசினஸ் குள்ள கொண்டு வந்தீங்கன்னா உங்க டீமோட டெவலப்மெண்ட் வேற மாதிரி இருக்கும் சார், வேற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, குவாலிட்டி இல்லாத நபர்களை, எக்ஸாம்பிள் தவறா எடுத்துக்க வேண்டாம், அவருக்கு குடும்ப பொறுப்பே இல்லை சார், மக வேலைக்கு போறாரு, இவரு குடிச்சுக்கிட்டு இருக்காரு, இவருக்கு லோ கல்ச்சர்ல இருக்காரு சார், ஃபேமிலி பத்தி கவலை இல்ல, ஃபேமிலி சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களா, ஒய்ஃப் சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களா, எந்த கவலையுமே இல்ல, இவர் பிசினஸ்க்கு தேவையா, அப்படி உள்ள வந்தா பண்ணுவாரா, இவர் பண்ண மாட்டார், இவர் கஸ்டமரா வச்சுக்கலாம் சார். சோ சிகிரிகேட் பண்ணியாச்சு, பிசினஸ் யாருக்கு தேவை, பிளான் யாருக்கு தேவை. எக்ஸாம்பிள், இப்ப இன்னைக்கு ஒரு யூத் ஜெனரேஷன் இருக்காரு, ஒரு 22 வயசுல இருக்காரு, 22 வயசுல உள்ளவர்கிட்ட நீங்க ப்ராடக்ட் அதிகமா போய் போக்கஸ் பண்றீங்க, என்ன நடக்கும், எங்ககிட்ட என்னன்னா, இது மாதிரி குழந்தையின்மைக்கு பிரச்சனை இருக்கு, இது மாதிரி படரதாமரைக்கு பிரச்சனை இருக்கு, சொரீசனுக்கு பிரச்சனை இருக்கு, புண்ணுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு 22 வயசு பைசன்ட்ட பேசுறீங்க. அவர் மைண்டுக்குள்ளேயே மைண்ட் வாய்ஸ் கேட்பாரு, எங்க நான் எப்பங்க எனக்கு சொரீசரங்க இருக்கு நான் எப்பங்க சொன்னேன்னு அவர் காமெடி பண்ணிட்டு போயிருவாரு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத் ஜெனரேஷன் நம்ம என்ன பேசணும், கனவை பத்தி பேசணும், வருமானத்தை பத்தி பேசணும். சோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ப்ராடக்ட் தேவைப்படக்கூடிய நபர்கிட்ட பிசினஸ் போக்கஸ் பண்ணி பேச வேண்டாம்,
பிசினஸ் தேவைப்படக்கூடிய நபர்கிட்ட ப்ராடக்ட்டை பத்தி பேச வேண்டாம். சிம்பிள் விஷயம், அவ்வளவுதான். ஓகே, ஹாப்பி. அடுத்த விஷயம், நம்ம லிஸ்ட் என்ன பண்ணியாச்சு, சிக்ரிகேட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த நேம் லிஸ்ட் சிக்ரிகேட் பண்ணதுல ஒரு 3 விதமான ஒரு கேட்டகரி மக்கள் இருப்பாங்க சார். 3 விதமான மக்கள் இருப்பாங்க. சிம்பிள். நீங்க இந்த பிசினஸ் இமிடியட்டா யாருக்கிட்ட சார் கொண்டு போய் சேர்க்கணும்? ஏன்னா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது எதுக்கு? வேகமா ஜெயிக்கணும் சார், வேகமா சம்பாதிக்கணும். நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில வேகமா சம்பாதிக்க எடுத்திருக்கோம். அப்ப நீங்க வேகமா பிசினஸ் டெவலப் பண்ணணும்னா யாருக்கிட்ட சார் போய் சேர்க்கணும்னா இந்த ஏ கேட்டகரி பீப்புள்கிட்ட தான் சார் நீங்க முதல்ல சேர்க்கணும். சிம்பிள். யார் சார் ஏ கேட்டகரி அப்படின்னா, நீங்க சொன்னா உடனே கேட்கிறவங்க சார், உங்களை மாங்க சார், உங்களுக்கு பிடிச்சவங்க சார். உங்களான விஷயமா இருக்காதுங்க. கண்டிப்பா அண்ணன் சொல்றதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இவங்க தான் ஏ கேட்டகரி சார். இமிடியேட்டா என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்களை போய் அப்ரோச் பண்ணும் பொழுது அவங்க பிசினஸ் இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பி கேட்டகரி. யாரு சார் அப்படின்னா, ஓகேப்பா, ஓகே சங்கரு, நல்லாதான் இருக்கு, பிசினஸ் பிளான் எல்லாம் தான் இருக்கு. நீ என்னப்பா இருக்க, உன் வீட்டுல நீ என்னப்பா ப்ராடக்ட் ரிசல்ட் எடுத்திருக்க அப்படின்னு ஒரு கேள்வி வருங்க. அப்ப இவர் யாரு அப்படின்னா, இவரு பெரிய அச்சீவ்மெண்ட் ரிசல்ட் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறாரு. அப்ப அவர்கிட்ட என்ன பண்ணணும், உங்களுக்கு நீங்க சம்பாரிச்சிருப்பீங்களா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1000 ரூபாய் ஒரு 2000 ரூபாய் சம்பாரிச்சிருப்பீங்க. இது பிசினஸ் மூலியமா ஒரு 3 லட்சம் ரூபாய் ஃப்ரீ இன்சூரன்ஸ் வாங்கியிருப்பீங்க, ஸ்கூட்டி அச்சீவ் பண்ணிருப்பீங்க, போன் அச்சீவ் பண்ணிருப்பீங்க. அவங்க கிட்ட என்ன பண்ணணும், சாதனையோடைய சர்டிபிகேட்டையும் பட்டியலையும் எடுத்துட்டு போனீங்கன்னா அவர் பிசினஸ்ல என்ன பண்ணிடுவார், ஆட்டோமேட்டிக்கா வந்துருவார். சிம்பிள். அடுத்தது 3வது கேட்டகரி. 1000 கேள்வி கேட்பாரு. 1000 கேள்விக்கு பதில் கொடுத்தாலும் அவர் சொல்றது என்னன்னா, அவர் மைண்டுக்குள்ளே பிக்ஸ் பண்ணிடுவாரு. என்னது, பிசினஸ் எனக்கு வேண்டாம். இவர் யாரு தெரியுங்களா? ஒருவேளை இவரு உங்களை பிடிக்காதவரா கூட இருக்கலாம், உங்களை பிடிக்காதவரா கூட இருக்கலாம், உங்களை நம்பாதவரா கூட இருக்கலாம். யாரு? இந்த சி கேட்டகரி. ஆனா உங்க மைண்டுக்குள்ள ஒண்ணு தோணுது, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஆனா இவர் பிசினஸ்க்குள்ள வந்தா நல்லா பண்ணுவாருங்க. அவருக்கு என்னதான் பிடிக்காது, ஆனா அவரு தரமான ஆளு அப்படின்னு உங்களுக்கு சிம்பிள். அவர் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா, சிம்பிளான விஷயம். இப்ப எக்ஸாம்பிள், அவருடைய பேரு கணேசன் அப்படின்னு வச்சுக்குவோம். யாரு? உங்களை பிடிக்காதவருடைய பேரு கணேசன், ஆனா உங்களை தான் பிடிக்காது, பிசினஸ்ல குவாலிட்டியான ஆளு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க நேம் லிஸ்ட்ல இந்த கணேசனுக்கு தெரிஞ்ச நபரை ஒருத்தரை சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், கண்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. கண்ணன் சொன்னா கணேசன் உடனே எடுத்துருவாரு. ஏன்னா கண்ணனுக்கும் கணேசனுக்கும் பயங்கரமான நட்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கண்ணனை தான் தூக்கணும். கண்ணனுக்கு இமிடியேட்டா மைலேஷோட ஜிடிஎஸ் பிளான கொடுத்து கண்ணனை எடுத்துடணும். கண்ணன் மூலியமா உங்களை பிடிக்காத, நீங்க கொடுத்த பிசினஸ் வேண்டான்னு சொன்ன கணேசனையும் நீங்க எடுத்துட முடியும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கணேசனை நீங்க பிளான் கொடுத்து எடுக்க முடியல, ஆனா அவர் குவாலிட்டியான ஆளு. அவரை எப்படி எடுக்கலாம்னா, கண்ணனை வச்சு கணேசன் எடுக்கணும். சிம்பிள், இவ்வளவுதான். ஏ கேட்டகரிய குவாலிட்டியான ஆட்களை, ஹை கல்ச்சர், உயர்வான எண்ணங்களும் நல்ல பழக்க வழக்கம் உள்ளவங்களையும் உடனடியா நீங்க பாத்தீங்கன்னா பிசினஸ வேற லெவல கொண்டு வரலாம் சார். அடுத்து முக்கியமான விஷயம் சார், நேம் லிஸ்ட் எடுத்தாச்சு, அதை சிக்ரிகேட் பண்ணியாச்சு. நேம் லிஸ்ட்ல எத்தனை கேட்டகரி இருப்பாங்க, 3 கேட்டகரி இருக்காங்க, பார்த்தாச்சு. அடுத்தது இவங்களை எப்படி சார் நான் இந்த பிசினஸ்க்கு இன்வைட் பண்றது? ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ஃபர்ஸ்ட் எப்படி இன்வைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். பாக்குற இடத்துல எல்லாம் இன்வைட் பண்ணிடக்கூடாது சார். பொது இடங்கள்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, கல்யாண காது குத்துல, துக்க வீட்டுல, இந்த மாதிரி பாக்குற இடத்தெல்லாம் நம்ம பிசினஸ் பத்தி பேசக்கூடாது சார். ரொம்ப வேல்யூபிளான ஒரு பிசினஸ். பாக்குற இடத்தெல்லாம் நீங்க இன்வைட் பண்ணக்கூடாதுங்க, அது பிசினஸ் உடைய வேல்யூவை கெடுத்துரும். ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்களுடைய டீட்டெயில் தெரியாம போன்ல இன்வைட் பண்ணக்கூடாது சார். பொது இடங்கள்ல இன்வைட் பண்ணக்கூடாது, அவங்கள பத்தின டீட்டெயில் தெரியாம போன்ல இன்வைட் பண்ணக்கூடாது. ரைட்டு சார். எப்படிதான் சார் இன்வைட் பண்றது? ஃபர்ஸ்ட் ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்குங்க சார். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்குங்க சார். அடுத்து அஜித் படம் வருது, விஜய் படம் வருது, ஜனநாயகன் ஒரு படம் வரப்போகுது, கூலின்னு ரஜினிக்கு ஒரு படம் வரப்போகுது, எப்பயோ வரப்போகுது, தீபாவளிக்கு பொங்கலுக்கு வரப்போகுது. இப்ப மக்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியை என்ன பண்ணிருக்காங்க, சினிஃபீல்டு உருவாக்கி இருக்காங்களா? அது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத உங்க மாற்றத்துல ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்குங்க சார். முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் நீங்க இன்வைட் பண்றதுக்கு முன்னாடி ஹவுஸ் விசிட் பண்ணணும் சார். முக்கியமான விஷயம் ஹவுஸ் விசிட் பண்ணணும். அவங்க வீட்டுக்கு போயிட்டு, எக்ஸாம்பிள், அங்க இருக்கக்கூடிய ஒரு சகோதரி தான் உங்களுடைய நட்பு.
வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியாது, இப்ப நேர்ல போய் நீங்க விசிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஒரு ஃபேமிலி செட்டப்பான ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படும். எக்ஸாம்பிள், அவங்க ஒய்ஃபுக்கு இந்த பிசினஸ் பிடிக்கல, நீங்க பண்றது பிடிக்கல. ஆனா நீங்க பேச பேச அவங்களுடைய கணவருக்கு பிசினஸ் மேல ஒரு ஆர்வம் வருது சார். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த லேடி வேணான்னு சொன்னா கூட இவர் என்ன பண்ணுவாரு, போய் பார்ப்போம், என்னன்னு கேட்போம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணுவாரு. அதனாலதான் சொல்றேன், நீங்க ஃபேமிலியோட அவங்க ஃபேமிலிக்கு போய் விசிட் பண்ணி என்ன பண்ணும்னா, அவங்களுடைய பொருளாதார சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, அவங்கள்ட்ட பொருளாதார தேவைகள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பேச்சு கொடுக்கணும் சார். பேச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க தான் வண்டியா கொட்டிடுவாங்களே, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, வீட்டுக்காரருடைய வருமானம் பத்தல, எங்க வீட்டுல இவ்வளவு நோய்வாய் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, வண்டியா கொட்டிடுவாங்க. இதுதான் சார் உங்களுடைய பிளஸ் பாயிண்ட். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அமைதியா இருந்து ஒரு நம்பிக்கையான வார்த்தையை போடணும் சார். அணுகுண்டு மாதிரி நம்பிக்கையான வார்த்தையை போடணும். என்ன சொல்லணும், அக்கா நீங்க கவலைப்படாதீங்க, சரியான நேரத்துக்கு தான் நான் வந்திருக்கேன், சரியான நேரத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். நானும் இந்த மாதிரி தான் ஒரு கஷ்ட சூழ்நிலையில இருந்தேன். அப்பதான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில பயம் இல்லாம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு வாழ்க்கையில துக்கமா இருக்க ஒருத்தருக்கு நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா யாருக்குதான் சார் நம்பிக்கை வராது? அப்ப நம்பிக்கையான வார்த்தையை சொல்லியாச்சு. இப்ப நோட்டிட் பாயிண்ட் என்னன்னா, அவங்க என்னன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க, சொல்லிடாதீங்க சார். அவங்க உங்கள்கிட்ட என்னன்னு கேட்பாங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்லிடாதீங்க. கியூரியாசிட்டியை உருவாக்குங்க. ஒண்ணு இல்லம்மா, நான் சொல்றேன் உனக்கு, ஆனா நான் சரியான நேரத்துலதான் கடவுள் என்னைய உன் வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. உன்னுடைய 5 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு, என்கிட்ட நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிருங்க சார். ஒரு 2 டேஸ் கழிச்சு நான் என்ன பண்றேன், உன்னை நேர்ல மீட் பண்றேன். இல்ல அப்படின்னா என்னுடைய லீடர் ஒருத்தர் இருக்காரு, என்னுடைய குருஜி இருக்காரு, அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உன்னை பத்தி நான் சொல்லிட்டு என்ன பண்றேன், உன்னையும் உன்னுடைய கணவரையும் நான் இன்வைட் பண்றேன், நீ அந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு எதுவுமே சொல்லாம நீங்க கிளம்பி வந்துருங்க சார். இன்னைக்கு எல்லா ஏரியாவிலையும் இன்னைக்கு கிரேட் மைலோசெல் கம்பெனி இன்னைக்கு வீக்லி மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சார். திரும்பவும் வாய்ப்பு கிடைச்சா லோக்கலா இருந்தா என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்க பக்கமா இருந்தா என்ன பண்ணுங்க அப்படின்னா, திரும்பவும் நேர்ல போயிட்டு வெத்தலை பாக்கு வச்சு அவங்கள இன்வைட் பண்ணுங்க சார். சார் கல்யாண காது குத்துக்கு தாய் மாமனுக்கு தான் வெத்தலை பாக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை சார். நம்ம மை லைஃப் ஸ்டைல் வாய்ப்பை கேட்க ஒருத்தருக்கும் நீங்க வெத்தலை பாக்கு வச்சு இன்வைட் பண்ணலாம் சார். ஏன் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு இன்னும் உயிர் கொடுக்குறோம். போஸ்ட் ஹவுஸ் விசிட் பண்ணியாச்சு, அவங்களுடைய ஸ்டேட்டஸை கோத்ரூ பண்ணியாச்சு, அவங்களுக்கு வாய்ப்பு இது தேவைன்னு முடிவு பண்ணியாச்சு, 2 டேஸ் கழிச்சு வரணும் ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்கியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம், சனிக்கிழமை போங்க, வெத்தலை பாக்க வச்சு தயவு செய்து கணவன் மனைவியா இன்வைட் பண்ணுங்க, சிங்கிளா இன்வைட் பண்ணாதீங்க. சிங்கிளா இன்வைட் பண்ணா பிரச்சனை என்ன, என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அட்டன் பண்றாங்க, என் ஒய்ஃபை கேட்காம நான் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. இந்த அக்கா என்ன சொல்லுது, என் ஹஸ்பண்டை கேட்காம நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுது. இது பிரச்சனை. அப்ப என்ன பண்ணுங்க, கணவன் மனைவியோட நீங்க உட்கார வச்சிருங்க சார். ரொம்ப முக்கியமான விஷயம், இன்வைட் பண்ணும் பொழுது நம்பிக்கை கொடுத்து கூப்பிடணும் சார். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சார் மை லைஃப் மீட்டிங் உங்களுக்கும் எனக்கும் தான் சார் உயிர். இன்னைக்கு வெட்டியா இருக்கிறவர், இன்னைக்கு பிஸியா இருக்கிறவர் கூட, சும்மா இருக்கிறவர் கூட வெட்டியா தான் இருக்காரு. ஏன்னா அவருக்கு என்ன இருக்கு, அவருக்கு பார்ட்டி இருக்கு, தூங்குற வேலை இருக்கு, படம் பாக்குற வேலை இருக்கு, கிளப் மீட்டிங் இருக்கு, இவ்வளவு மீட்டிங் இருக்கு. ஆனா உங்களுக்கு எனக்கு தான் மை லைஃப் மீட்டிங் உயிர். என்ன நடந்தாலும் சரி அங்க போயிருவோம், கோயிலுக்கு போயிருவோம் நம்ம மை லைஃப் மீட்டிங்கு. ஆனா வரக்கூடியவருக்கு மைலேஜ்டைய மீட்டிங்குடைய முக்கியத்துவத்தை நம்ம சொல்லணும் சார். ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் தப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அங்க மதுரை பக்கத்துல இந்த சென்னை சில பக்கத்துல ஒரு ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டலுக்கு நீ வந்துரு. அப்புறம் இந்த திருச்சியில இந்த கலைஞர் பக்கத்துல இந்த ரூபி பலசாம்ல அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையா நம்ம என்ன பண்றோம், இன்வைட் பண்றோங்க. தப்புங்க. நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குங்க, நிறைய பேரு தவறா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, மொட்டையா கூப்பிடாம அங்க அவர் வந்தா என்ன கிடைக்குங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுத்துருணுங்க. உன்னுடைய 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த கடனுக்கான ஒரு அற்புதமான ஒரு தீர்வுக்கு தான் என்ன பண்றேன், ஒண்ணு நான் கூப்பிடுறேன். இல்லைங்க எனக்கு வேலை இருக்கு, கல்யாணம் இருக்கு, காது குத்து இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, ரைட்டு, வருஷம் 365 நாள் நீ வேலைக்கு தான் போற, என்ன மாற்றத்தை கண்ட நீ? இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு உன் சம்பளம் எவ்வளவு, 500 ரூபாயா, ஓ நான் கூட தரேன், சும்மா சொல்லுங்க, தப்பு இல்ல, நான் கூட அந்த 500 ரூபாயை தரேன், இந்த நாளை உனக்கான நாளா நீ பயன்படுத்து. நீ வந்தது வேஸ்ட்னு சொன்னீங்கன்னா உன் சம்பளத்தை நான் தரேன். எங்க கொஞ்சம் மடக்கி பேசணுங்க. இன்னைக்கு ஒருத்தனை கொலை பண்றதுக்கு தயார் பண்றாங்க, தப்பான விஷயத்துக்கு இன்னைக்கு தயார் பண்றாங்க, கேன்வாஸ் பிரெயின் வாஷ் பண்றாங்க. ஏங்க ஒருத்தருடைய லைஃபை நம்ம நல்லா இருக்க வைக்கிறதுக்கு ஏங்க ஒரு 5 நிமிஷம் பிரெயின் வாஷ் பண்ணக்கூடாது? பிரெயின் வாஷ் ரொம்ப நல்ல விஷயங்க. தப்பான விஷயத்துக்கு பிரெயின் வாஷ் பண்ணோம்னா தப்பான விஷயம் தான்.
நல்ல விஷயத்துக்கு ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஒருத்தர் ஒரு 5 நிமிஷம் அவரை மடக்கி பேசி அவரை பிரெயின் வாஷ் பண்றதுல என்ன தப்பு இருக்குங்க? நல்ல விஷயம், தாராளமா பண்ணுங்க. அவர் வர வேணாங்கிறதுக்காக என்னென்னலாம் பண்றாரோ அவரை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, அவருக்கு நம்பிக்கை கொடுங்க, கான்பிடன்ட் கொடுங்க, ஒரு கிளாரிட்டி கொடுங்க. அங்க வந்தா என்ன கிடைக்கும்? இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொன்னீங்கன்னா சத்திய உண்மைங்க, கெஸ்ட் கண்டிப்பா வருவார். கெஸ்ட் கண்டிப்பா வருவார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. கடைசி விஷயம், நிறைய பேர் கெஸ்ட் இன்வைட் பண்றீங்க, கடைசி நேரத்துல ஒரு கோட்டை விட்டுரும். என்ன மிஸ்டேக்னு சொல்லிட்டுங்களா? நான் சொன்னா நீங்க சிரிப்பீங்க. கெஸ்ட் எல்லாம் இன்வைட் பண்ணிருப்போம், மாங்குன்னு பேசியிருப்போம், ஆனா ஒரு மிஸ்டேக் பண்றோம். எல்லாமே என்ன மிஸ்டேக் தெரியுங்களா? நேரா மதுரையில 4 மணிக்கு மீட்டிங்கா, 3:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி நேரா பஸ்லயும் நேரா பைக் எடுத்துக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு நேரா நம்ம பாட்டு வந்துருவோம், மீட்டிங் ஹாலுக்கு வந்துருவோம். மீட்டிங் ஹாலுக்கு வந்துட்டு தான் கெஸ்ட் கிட்ட போன் பண்ணுவோம். அப்பதான் வரும் மெசேஜ், நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இப்ப என்கேஜ்டு உள்ளார் அப்படின்னு வரும். சுவிட்ச் ஆஃப்னு வரும், சவுண்டு வரும், நம்ம பீதி ஆயிரும். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இதுதாங்க. எப்போதுமே நீங்க கெஸ்ட்டை இன்வைட் பண்ணீங்கன்னா 4 மணிக்கு உங்களுக்கு மீட்டிங்கா, 3 மணிக்கு கெஸ்டோட வீட்டுல இருக்கணுங்க. 3 மணிக்கு கெஸ்டோட வீட்டுக்கு போயிட்டு அவர் கூட இருந்து அழைச்சிட்டு வரணும். அப்பதான் அவர் தூங்கிட்டு இருப்பாரு. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏந்திரிப்பாரு. அப்பதான் அவருக்கு தோணும், ஆஹா நண்பர் வந்துட்டான், கூட்டி போதான் வந்திருக்காரு, எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. ஒண்ணும் தப்பு இல்லைங்க, ஒண்ணுமே தப்பு இல்ல. அவர் வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கதான் அவர் வீட்டுல போய் நம்ம கூப்பிட போறோம். இன்னைக்கு நிறைய பேர் தப்பான விஷயத்துக்கு வீட்டுல போய் அழைச்சிட்டு போறாங்க. நம்ம நல்ல விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய அவர் வாழ்க்கையில பொருளாதாரத்தை மாத்துறத என்ன பண்றோம், வாய்ப்பு போய் வீட்டுல அழைச்சிட்டு போறோம். அதனால தயவு செய்து நீங்க கெஸ்ட்டை இன்வைட் பண்றது முக்கியம் இல்ல, வீட்டுல போய் அழைச்சிட்டு போங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் நான் என்னுடைய வீக்லி மீட்டிங் சார், நான் ஒரு 10 பேரை கூப்பிட்டேன் சார், எப்படி சார் நான் 10 பேர்த்த வீட்டுல இருந்து கூப்பிட முடியும்? ஒண்ணு இல்லைங்க, 10 பேத்துல ஒருத்தர் குவாலிட்டியா இருப்பார்ல, அந்த ஒருத்தரை மீதி 9 பேர் என்ன பண்ணுங்க, போன்ல ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஒருத்தர் என்ன பண்ணுங்க அப்படின்னா கூட இருந்து அழைச்சிட்டு வாங்க. இதை மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய வீக்லி மீட்டிங்ல ஒரு கெஸ்ட் இல்லாம நீங்க வீக்லி மீட்ல போக முடியாதுங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயங்க என்ன அப்படின்னா, வீக்லி மீட்டிங்ல இந்த பிளான் பிரசன்டேஷன் எப்படி கொடுக்கறது அப்படின்னா, சிம்பிள், 2 to 1. நீங்க உங்க லீடர் ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்க, ஒருத்தருக்கு பிளான் கொடுக்குறீங்க. இது 2 to 1, சிம்பிள். அடுத்து என்ன இருக்கு, ஹோம் மீட்டிங். அற்புதமான ஒரு விஷயங்க. இன்னைக்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஈஸியா சம்பாதிக்கக்கூடிய, பிசினஸ் குரோத் பண்ணக்கூடிய, டீமை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னா ஹோம் மீட்டிங் தாங்க. அடுத்தது ஏரியா மீட்டிங். ஏரியா மீட்டிங்னா என்ன, ஒரு ஏரியாவில் ஒரு 3 டிஸ்ட்ரிபியூட்டர் 4 டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து தலைக்கு ஒரு 2 கெஸ்ட், ஒரு 15 பேர் 20 பேர் வச்சு பண்றது ஏரியா மீட்டிங். இதுவும் சூப்பரான ஒரு குரோத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்து வீக்லி மீட்டிங். நான் சொன்ன மாதிரி இதுல முக்கியமான விஷயம், ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 4 சப்ஜெக்ட்ல இந்த 2 to 1 யார சார் நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ஒருத்தர் குவாலிட்டியா இருப்பாருங்க, அவர்கிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது. உண்மையாலுமே அவர் பிஸியா இருப்பாரு. அவர் தொழில் பண்ணலாம், இல்ல நைட்டு பகல் இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் ஏரியாவுல வேலைக்கு போகலாம். சார் குவாலிட்டியான ஆளு சார், நானும் ஒரு 5 மாசமா அப்பாயின்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அப்ப குவாலிட்டியான ஆள் யாரோ அவர் என்ன பண்ணணும், உங்க அப்ளைனுடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு அவரை எந்த நேரத்துல பார்க்க முடியுமோ அப்ப நீங்க போயிருந்தீங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் தெரியுமா, நம்ம வசதிக்கு பிசினஸ் பண்ணுவோம், சத்தியமா முடியாது. மை லைஃப்ஸ்லுடைய சிஸ்டத்துக்கு தான் நம்ம பண்ண முடியும். பிசினஸ் நமக்கு தகுந்த மாதிரி மாறாதுங்க, பிசினஸுக்கு தகுந்த மாதிரி தான் மாறணும். எனக்கு சௌரியம் என்னது, நான் ஒரு எல்லாரும் வீட்டு வேலை முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு ஃபீல்டுக்கு போறது எனக்கு சௌரியம். 12 மணிக்கு போனீங்கன்னா வீட்டுல யாரையும் பார்க்க முடியாது. அப்ப சரி என்னது, அந்த கெஸ்ட காலையில போய் ஒரு 6 மணிக்கு போனா பாக்கலாங்க. 6 மணிக்கு தான் நீங்க போகணும். ஏன் சொல்லணும்னா, திருப்பூர்ல எல்லாம் 12 மணிக்கு, நைட்டு 12 மணிக்கு போனாதான் ஒருத்தருக்கு 2 to 1 கொடுக்க முடியும். 12 மணிக்கு தான் நீங்க போகணும், இல்ல 4 மணி தான் போகணும். இதுதான் சிஸ்டம். சோ வசதிக்கு பண்ணக்கூடிய நபர் சக்சஸ் பண்ண முடியாது, சிஸ்டத்தையும் சரியையும் செய்யக்கூடிய நபர் சக்சஸ் பண்ண முடியும். சிம்பிளான விஷயம். இது 2 to 1. ஏன்னா 2 to 1ல சில குவாலிட்டியான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கிளாரிட்டி கேட்பாங்க. அப்ப ஃபேஸ் டு ஃபேஸ் உங்க லீடர் கிட்ட நீங்க அதை பேசும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, சோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்தது ஹோம் மீட்டிங். என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் ஹோம் மீட்டிங். ஒருத்தர் நியூ டிஸ்ட்ரிபியூட்டரா உள்ள வராரு அப்படின்னா 7 நாளைக்குள்ள அவருடைய வீட்டுல நீங்க ஹோம் மீட்டிங் பண்ணணும். முக்கியமான விஷயங்க, வீட்டுல தான் பண்ணணும். பொது இடத்துல பண்ணிடக்கூடாது, கோயில்ல ரோட்ல பொது இடத்துல பண்ணிடவே கூடாது. ஹவுஸ் மீட்டிங்ல பண்ணக்கூடாத ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க. ஒரே எக்ஸாம்பிள், ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கும், ஒரு அபார்ட்மெண்ட்ல 10 வீடு இருக்கும், ஒவ்வொரு வீட்லயும் 10 ஒவ்வொரு கெஸ்ட் 10 கெஸ்ட் உட்கார வச்சிருப்பாங்க. இது ரொம்ப ராங் சிஸ்டங்க, நீங்க பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டோர் இருக்கும், அந்த ஸ்டோர்ல ஒரு 5 வீடு இருக்கும், 5 வீட்லயும் 5 கெஸ்ட் உட்கார வச்சிருப்பாங்க. இது தப்புங்க, பண்ணக்கூடாது. ஒரு வீதி இருக்கும், அந்த வீதியில இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் உட்கார வச்சிருப்பீங்க, இது தப்புங்க.
ஏன் தப்புன்னு சொல்றேன்னா, அவங்க ஒருத்தரை ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்க உட்கார வச்ச 5 பேர்ல 2 பேர் பிசினஸ் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, மீதி 3 பேரு அவங்கள குழப்பி விட்டுருவாங்க. அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்க 20 பேரையோ 30 பேரையோ ஹவுஸ் மீட்ல உட்கார வைக்க வேண்டாங்க. சிம்பிளுங்க, 5 பேரை உட்கார வைங்க. உங்க கூட படிச்சவர் ஒருத்தருங்க, உங்க கூட பழகுனர் ஒருத்தருங்க, உங்க ஃப்ரெண்டுங்க, உங்க ரிலேட்டிவ்ங்க, 4 திசையில கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு 4 திசையில 4 ஆளை இறக்குங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்த பத்தியும் தெரியக்கூடாது. 4மே ரிசல்ட் கேரண்டிங்க. சிம்பிளுங்க, இவ்வளவுதாங்க. ஹவுஸ் மீட்டிங் உட்காரும் பொழுது ஒருத்தர் தெரியக்கூடாது. அது மாதிரி ஹவுஸ் மீட்டிங் பண்ணும் பொழுது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு வரவேற்பு ஒரு விஷயத்தை அரேஞ்ச் பண்ணணும். ஒரு சந்தனம், லேடிஸ் வந்தாங்கன்னா ஒரு சின்ன பூவு, ஒரு இனிப்புக்கு ஒரு கடலை மிட்டாய், இந்த மாதிரி ஒரு அந்த ஹவுஸ் மீட்டிங்க்கு அழகுபடுத்துற சில விஷயங்களா நீங்க பண்ணணுங்க. ஒரு ப்ராடக்ட் டிஸ்பிளே, இந்த மாதிரி அழகா என்ன பண்ணுங்கன்னா பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஹவுஸ் மீட்டிங் பண்ணும் பொழுது கம்பல்சரி சேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பிளான் பிரசன்டேஷன் முடிக்க கம்பல்சரி 40 மினிட்ல இருந்து 1 hour ஆகும். இன்னைக்கு யாரெல்லாம் 40 நிமிஷம் கீழே உட்காரதுக்கு தயாரா இல்லைங்க, முட்டி வலிக்குது. அப்ப கம்பல்சரி சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், வெளிச்சமா உட்கார்ந்து இருக்கணும். இங்க வீட் லைட் இருக்கு, அது இல்லாம இங்க போக்கஸ் லைட் நான் வச்சிருக்கேன். ஏன்னா அப்பதான் கிளாரிட்டியா இருக்கும், வெளிச்சம் இருக்கும். நீங்க ஹவுஸ் மீட்டிங் பண்ற இடம் ரொம்ப சுற்றுச்சூழல் ரொம்ப அழகா இருக்கணும், காத்தோட்டம் இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், ஷேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கணும். ஹவுஸ் மீட்டிங் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏரியா மீட்டிங் அதுதான். அடுத்த வீக்லி மீட்டிங் என்ன அப்படின்னா, இந்த வீக்லி மீட்டிங்க்கு யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சில நபர்கள் மோட்டிவேஷனை பார்த்து எடுக்கக்கூடிய நபரா இருப்பாங்க, அச்சீவ்மெண்ட்டை பார்த்து எடுக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. எக்ஸாம்பிள், நீங்க சூஸ் பண்ற நபர் ஒரு வாத்தியாரா இருக்காரு. அந்த வீக்லி மீட்டிங்க்கு ஒரு வாத்தியாரு இந்த வாத்தியார் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம பிசினஸ்ல ஒரு ஐடிசி லீடரா இருக்கலாம். அவருடைய ஸ்பீச்சை கேட்கும் பொழுது அவருக்கு என்ன தோணும், ஆமா நானும் வாத்தியாரா தான் இருந்தேன், இன்னைக்கு அவரு வாத்தியாரா தான் இருந்தாரு, வாத்தியார் வேலை ரிசைன் பண்ணிட்டு வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காரு, சூப்பர். அவருக்கு சிங்க் ஆகும். அவர் என்னது, ரிசல்ட் கேரண்டி. ஒருத்தர் போலீஸ் வேலை ரிசைன் பண்ணிட்டு பண்ணிருப்பாரு, அவர் சக்சஸ் நபர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அவருக்கு காமிச்சு கொடுக்கும் பொழுது ஒன்று இருக்கு, ஹோம் மீட்டிங் இருக்கு, ஏரியா மீட்டிங் இருக்கு, வீக்லி மீட்டிங் இருக்கு. இது எல்லாமே அற்புதமான சிஸ்டம். ஆனா நீங்க அதிகமா கடைபிடிக்க வேண்டிய விஷயம், ஹோம் மீட்டிங்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுங்க. முக்கியமான விஷயம், ஹோம் மீட்டிங்ல உட்கார்ந்த நபர்களை இமிடியட்டாக உங்க பக்கத்துல உள்ள வீக்லி மீட்டிங், கம்பெனி மீட்டிங் நீங்க உட்கார வைக்கணும். ஏன்னா ஹோம் மீட்டிங்ல உங்களை மட்டும்தான் அவர் பார்த்திருப்பாரு, 4 பேரை தான் பார்த்திருப்பாரு. அவருக்கு என்ன தோணும், ஓகே அப்ப இந்த பிசினஸ் இவங்க மட்டும் தான் பண்றாங்கன்னு நினைச்சுக்கோ. இல்ல, நீங்க கம்பெனி மீட்டிங்ல உட்கார வைங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய கம்பெனி மீட்டிங் நம்பர் 1 நடந்துகிட்டு இருக்குங்க. எல்லா இடமும் நம்பர் 1 நடந்துகிட்டு இருக்கு. அப்ப வீக்லி மீட்டிங்ல உட்கார வைக்கும் பொழுது, ஓ இவ்வளவு பேர் பண்றாங்களா, ஓ இந்த அக்கெல்லாம் பண்றாங்களா, ஓ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்களா, அந்த மோட்டிவேஷனை பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹவுஸ் மீட்டிங்ல உட்கார்ந்த நபர்களையும் 2-2ல உட்கார்ந்த நபர்களையும் அடுத்த வாரமே என்ன பண்ணணும், கம்பெனி மீட்ல உட்கார வைக்கணும். அடுத்தது லாஸ்ட் சப்ஜெக்ட்ங்க, முடிக்க போறோம், ஃபாலோ அப்புங்க. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பிசினஸ்லயே ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னா இந்த ஃபாலோ அப். நீங்க பிளான் பிரசன்டேஷன் கொடுத்தாச்சு, இமிடியேட்டா செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா, ஸ்பாட்ல சேல்ஸ் க்ளோஸ் பண்ணணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நிச்சயம் பண்றோம், நிச்சயம் எதுக்காக பண்றோம், உனக்குன்னா எனக்கு நீ என்ன பண்றோம் அப்படின்னா அதை பேசி முடிக்கிறோம். அதே மாதிரியே ஒருத்தரை நீங்க 2-to-1 பிளான் கொடுத்தாலும் சரி, ஹோம் மீட்டிங் பண்ணாலும் சரி, ஏரியா மீட்டிங் மீட்டிங்ல உட்கார வச்சு அவர்கிட்ட அப்ளிகேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ண வைக்கணும். அடுத்தது இமிடியேட்டா ஐடி ப்ரூஃப் கலெக்ட் பண்ணுங்க. அவருடைய பேன், அவருடைய ஆதார், அவருடைய பேங்க் பாஸ்புக், நீங்க எல்லாருமே போன்ல கையில வச்சிருக்காங்க. இமிடியேட்டா ப்ரூஃப் கலெக்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க அப்ளிகேஷன்ல கையெழுத்து வாங்கும் பொழுது அவருக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் சேஞ்ச் ஆகும். புரிஞ்சுக்கங்க. அப்ளிகேஷன்ல சார் சைன் வாங்கணும் அப்படின்னா அவரு நம்ம ஃபேமிலிக்குள்ள என்ன பண்றாரு, ஒவ்வொரு படியா கால் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு இருக்காரு. கையெழுத்து போடும் பொழுது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அடுத்தது ஐடி ப்ரூஃபை கலெக்ட் பண்ணும் பொழுது அவருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அடுத்தது அவர் கையெழுத்து போடும் பொழுது அவருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இமிடியேட்டா என்ன பண்ணியாச்சு, அவர்கிட்ட பிளான் எல்லாமே அவருக்கு கிளாரிட்டி கொடுத்தாச்சு, பிசினஸ் பண்றதுக்கு ரெடி. இப்ப என்ன பண்ணணும், நிறைய பேரு நெகட்டிவா சில பேர் கேட்போம், என்னங்க பிசினஸ் பிடிச்சிருக்கா, பணம் ரெடியா இருக்கா, ஸ்டார்ட் பண்றீங்களா, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு இந்த மாதிரி நெகட்டிவான கொஸ்டினை கேட்க கூடாது. அவர் தான் பிசினஸ் எடுக்க ரெடி ஆயிட்டாரு,
அவரை போய் பண்றியா வேணாமான்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? வேணாம்னு சொல்லுவாரு. அதனால நெகட்டிவ் கொஸ்டின் அவர்கிட்ட கேட்க கூடாது. சூப்பர் சார், வெரி குட். பிளான் எல்லாமே கிளாரிட்டியா உங்களுக்கு புரிஞ்சிச்சு சார். நீங்களும் நிறைய கேள்வி கேட்டீங்க, அதுக்கும் உங்களுக்கு கிளாரிட்டியா கிடைச்சிருச்சு. நாள் வெள்ளிக்கிழமை உகந்த நாள், தொழிலுக்கு உகந்த நாள், ஆடி பெருக்கு, தொழில் பெருகும் அப்படின்னு அந்த நாளை, எல்லா நாளும் நல்ல நாள் தான், ஏதோ வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் என்ன பண்ணுங்க, எந்த நாள் நல்ல நாளோ அந்த நாளை போக்கஸ் பண்ணி சொல்லுங்க. இன்னைக்கு நல்ல நாள் சார், இமீடியட்டா ஐடி லாகின் பண்ணணும். மினிமம் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் என்ன பண்ணுங்க, ஒரு 5000 இன்னைக்கு லாகின் பண்ணிருங்க சார். நிறைய பேர் அட்வான்ஸ் பேமெண்ட் கேட்போம், 101, 201, 501 அப்படிலாம் கேட்கக்கூடாது. நீங்க அட்வான்ஸ் பேமெண்டே மினிமம் என்ன பண்ணுங்க, ஒரு 5000 லாகின் பண்ணுங்க சார். இப்போ எப்படி சார், அமௌண்ட் கையில இருக்கா இல்ல அக்கௌண்ட்ல இருக்கா இல்ல வேற ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணுமா சார் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு அவரை கிளிக் பண்ணி கேட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்பாட்லயே அவரை சேல்ஸ் க்ளோசிங் பண்ண வைக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம், ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, அவர் வீட்டுக்கு போயிருவாரு. இப்பதான் பலாயிரம் கேள்வி வரும் அவருக்கு, பலாயிரம் கேள்வி அவருக்குள்ள வரும். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபாலோ அப்ல நம்ம பண்ற ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுங்களா? போன் பண்ணி மறுநாள் அவர் முத நாள் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு போயிருவாரு. அவர் போன் பண்ணி கேட்கறது, அண்ணே வீட்டுக்கு வரட்டுமானே, பணம் ரெடி பண்ணிட்டீங்களானே. நிறைய பேர் போன்லயே ஃபாலோ பண்ணுவாங்க. சாமி சத்தியமா சொல்றேன், ஜென்மத்துக்கு ரிசல்ட் ஆகாது, ஆகவே ஆகாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, முத நாளே ஒரு கொக்கி போட்டுறணும். என்ன கொக்கி? நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, நான் உங்களை பாக்குறதுக்காக என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு நான் வருவேன் அப்படின்னு முத நாளே நீங்க சொல்லிட்டீங்கன்னா, மறுநாள் அவர்கிட்ட நீங்க நான் வரட்டுமா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அப்ப மறுநாள் என்ன பண்ணணும், இமிடியேட்டா இயர்லி மார்னிங் அவர் வீட்டுல போய் உட்காந்து பேசணும். நிறைய பேரு பிளான் செவ்வாய்க்கிழமை கொடுப்பாரு, ஆனா ஃபாலோ அப் வெள்ளிக்கிழமை பண்ணுவாரு. ரிசல்ட் ஆகுங்க. நீங்க செவ்வாய்க்கிழமை பிளான் கொடுத்திருப்பாரு, வியாழக்கிழமை ஃபாலோ அப் போவாரு, ரிசல்ட் ஆகாது. எப்போதுமே நெட்வொர்க்குடைய சிஸ்டம் புரிஞ்சுக்கங்க. ஒருத்தருக்கு பிளான் கொடுத்துட்டோம் அப்படின்னா 12 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள கம்பல்சரி அவரை நேர்ல மீட் பண்ணி ஃபாலோ அப் கம்பல்சரி பண்ணிருக்கணும். ஏன் தெரியுங்களா? அவரை சுத்தி அப்துல் கலாமுக்கே ஐடியா கொடுக்கிற ஜீனியர்ஸ் எல்லாம் அவரை சுத்தி இருப்பாங்க. இவரு போய் என்ன பண்ணுவாரு, நம்மள்ட்ட பிளான் கேட்டது இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவான கொஸ்டினை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப என்னாச்சு, பிசினஸ் ரீதியா நம்ம பேஷண்ட் டெத்து. அவரு நம்ம பலூனை ஊதி வச்சிருப்போம், வாழ்க்கையில சம்பாதிக்கலாம், ஜெயிக்கலாம், முன்னேறலாம், வா அப்படின்னு என்ன பண்ணிருப்போம், மோட்டிவேஷன் பண்ணி வச்சிருப்போம். நீங்க ஃபாலோ அப்புக்கு சரியான நேரத்துல போகாததுனால என்ன ஆச்சு, அவரு நண்பர்கள் ஒரு குண்டு சேர்த்து என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவான ஊசிய குத்திடுவாங்க. அப்ப என்ன ஆச்சு, ரிசல்ட் நீங்க எடுக்கவே முடியாது. அப்ப என்ன செய்யணும், இயர்லி மார்னிங் வீட்டுக்கு போயிட்டு நீங்க வீட்டுல இருந்து கிளம்பும் பொழுது ஸ்ரீதேவியோட போகணும். ஸ்ரீதேவினா யாரு, பாசிட்டிவ் மைண்டோட போகணும். இன்னைக்கு நான் வீட்டுல நீங்க கிளம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது, நீங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, இன்னைக்கு நான் பணம் வாங்கிடுவேன், இன்னைக்கு ஐடி லாகின் பண்ணிடுவேன், இன்னைக்கு என்னுடைய பிசினஸ்ல ஒரு டைமண்ட் லீடர் உள்ளுக்குள்ள வராரு. உங்களுடைய ஐடிஸ் லீடர் நினைச்சுக்கோங்க, உங்க என்டிஸ் லீடர் நினைச்சுக்கோங்க, உங்க ஆர்டிஸ் லீடர் நினைச்சுக்கோங்க, பிடித்தமான லீடர் நினைச்சுக்கோங்க. மாதிரி இன்னைக்கு பார்க்க போற நபர் என்ன பண்ண போறாரு, வர போறாரு அப்படின்னு நீங்க வீட்டுல இருந்து கிளம்பும் பொழுது நல்ல மனசோட உற்சாகத்தோட நீங்க போகணும். ஏன்னா உனது விருப்பம் எனது கட்டளை பிரபஞ்சம் சொல்லுது. நீ பணம் ரெடி பண்ண மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டே போனீங்கன்னா சத்தியமா ரெடி பண்ண மாட்டாரு. ஏன், நீங்க தான் சொல்லிட்டீங்களா ரெடி பண்ண மாட்டாருன்ட்டு. அப்ப அதுக்கு மாற என்ன நினைக்கணும், அவரை பணம் ரெடி பண்ணிட்டாரு, இன்னைக்கு பிசினஸ்க்குள்ள நான் ஐடி லாகின் பண்ண போறேன், பக்கத்துல இருக்க பியூசி கூட்டி என்ன பண்ண போறேன், ப்ராடக்ட் டெலிவரி பண்ண போறேன், இன்னைக்கு அவரை என்னோட லீடர் கிட்ட கூப்பிட்டு என்ன பண்ண போறேன், அப்பாயின்மெண்ட் வாங்கி போன்ல அவருக்கு வாழ்த்துகள் சொல்ல வைக்க போறேன் அப்படின்னு பாசிட்டிவான எனர்ஜியோட போங்க. சிம்பிள். வீட்டுல போய் உட்காந்து அவங்களுடைய மாஸ்டர் மைண்ட் இருப்பாங்க. யாரு, எக்ஸாம்பிள் ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட், ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப், இல்ல பசங்க வந்திருக்காங்கன்னா பேரண்ட், யாரோ ஒருத்தர் கார்டியன் இருப்பாங்க. அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கும் இந்த பிசினஸ பத்தி பேசி புரிய வச்சு என்ன பண்ணுங்க, ஃபேமிலியில சம்மதம் இன்னைக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தாங்க நமக்கு முக்கியமான வேலையே இருக்கு. நம்ம லீடர் நமக்கு பிளான் கொடுத்த உடனே நம்ம லீடர் நமக்கு என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணி பாருங்களேன். நம்மளும் பணம் இல்லைன்னு சொன்னோம், அப்ப என்ன சொன்னாங்க நம்ம லீடரு, நமக்கு நம்பிக்கை கொடுத்து அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ண வச்சாங்க. நீங்க ஜுவல்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், வண்டி புக்கை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு பத்திரம் வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏங்க தப்பு இல்லைங்க, யாரையும் கெடுக்கிறதுக்காக எந்த ஐடியாவும் நம்ம கொடுக்கலங்க, அவரை நல்லா இருக்க வைக்கிறதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்.
ஏங்க ஒரு 10 பேருகிட்ட ஒரு 1000 ரூபாய் கலெக்ட் பண்ணு, நான் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அத்தனை ஐடியாவையும் அரேஞ்ச் பண்றதுக்கான ஐடியாவை கொடுக்கணும். முக்கியமான ஒரு விஷயங்க, இன்னைக்கு அவர் பணத்தை கொடுக்கும் பொழுது அவருக்கு பயம் இருக்குங்க. அந்த பயத்துக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு கேரண்டி கொடுங்க. இன்னைக்கு நான் கேரண்டி கொடுத்தேங்க. என் கூட ஃபீல்டுக்கு நான் போயிட்டு வந்தேங்க. ஒரு 2 டோன் கொடுக்குற இடத்துல ஒரு பையன்ட்ட, யுவராஜ் அப்படிங்கிற பையன்ட்ட, ஒரு 100 ரூபாய் பத்திரத்துல உனக்கு கையெழுத்து போட்டு தரேன் தம்பி, நீ கொடுக்குற பணத்துக்கு நான் கேரண்டி, நான் கொடுக்குற ப்ராடக்ட்டுக்கும் கேரண்டி, உனக்கு நான் சர்வீஸ் பண்ணி தரேன், 3 வருஷம் என் கூட என்ன பண்ணு, பார்ட் டைமா நீ படிச்சுக்கிட்டே டிராவல் பண்ணு தம்பி, நான் சம்பாதிக்க வைக்கிறேன் அப்படின்னு இந்த கேரண்டியை கொடுத்தாங்க. நாளைக்கு ஆடி பெருக்கு அன்னைக்கு அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கேரண்டியை நீங்களும் கொடுங்க. கண்டிப்பா நீங்க பிளான் கொடுக்குற கெஸ்ட் கேரண்டியா ரிசல்ட்டா மாறுவாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னடா, 2 இடம், 3 இடம். 1 உங்களுடைய பாசிட்டிவான தாட்ஸ், 2 அமௌண்ட் அரேஞ்ச் பண்ற ஐடியா, 3 பினான்சியல் கேரண்டி. அடுத்தது என்ன, லாகின் தான், முடிஞ்சு போச்சு, சிம்பிள். நீங்க ஃபாலோப்ல இந்த சிஸ்டத்தை கடைபிடிச்சீங்கன்னா சூப்பரா ஃபாலோ பண்ணலாம், ரிசல்ட்டா மாத்தலாம். முக்கியமான நம்ம என்ன பண்ணுறீங்களா, சார் பேசிட்டு இருங்க சார் வந்துடுறேன் அப்படின்னு போன தூக்கிட்டு வெளியே வந்துருவோம். கத்துக்க முடியாது. உண்மையா பொய்யா? லீடர் கூட நீங்க ஃபீல்டுக்கு போறீங்கன்னா லீடரை உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிடுவோம், போனை தூக்கிட்டு வெளியே வந்துருவோம். அதை பண்ணிடாதீங்க. நீங்க ஃபாலோ டெக்னிக்கல் கத்துக்கணும்னா லீடர் எங்கெங்கெல்லாம் பேசுறாரோ அட்டைப்பூச்சி மாதிரி உட்காந்து கவனிங்க. அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும், நீங்களும் லீடராக மாற லட்சாதிபதியா கோடீஸ்வரனா எல்லாரும் நீங்க மாறணும். உண்மையிலுமே ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரருக்கு முன்னாடி, தொழிலதிபர்களுக்கு முன்னாடி நம்ம மேனேஜ்மெண்ட் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நானும் இதே பிசினஸ் வாய்ப்பை திருச்சி விஜயபுர் காலேஜ்ல கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது வாய்ப்பு எடுத்தங்க. 21 வயசு. அம்மா காய்கறி வியாபாரம், வார சந்தையில காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி. மைலேஷல் அப்ளிகேஷன் கையெழுத்து போடுற நாள் வரைக்குமே காய்கறி வியாபாரம் தான் பண்ணங்க. என்னுடைய கிரேட் அப்ளைன் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. வாய்ப்பு எடுத்தாச்சுங்க. ஒரு 1 இயர் பார்ட் டைமா பண்ணேன். ரெகுலர் மீட்டிங், ரெகுலர் ட்ரைனிங், ரெகுலர் ஃபீல்டு ஒர்க். நான் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. மீட்டிங் ஒரு கண்ணு, ட்ரைனிங் ஒரு கண்ணு. உங்க நெட்ரிக் கண்ணு எதுனா ஃபீல்டு ஒர்க் தான். நான் ட்ரைனிங் போவேன், மீட்டிங் போவேன், ஃபீல்டு ஒர்க் போக மாட்டேன். அக்கௌண்ட்ல பணம் தராது கம்பெனி. ரைட்டுங்களா? நம்ம கம்பெனி அவ்வளவு அற்புதமான ஒரு கம்பெனி. அதனால இந்த 3 விஷயத்த நீங்க என்ன பண்ணீங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணேன், இந்த 1 இயர் மீட்டிங் அட்டன் பண்ணேன், ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். என் லீடர் கூட என்ன பண்ணேன், ஃபீல்டு ஒர்க்குக்கு போய் எப்படி பிளான் கொடுக்குறாரு, எப்படி என்ட்ரி எடுக்கிறாரு, அவர் எப்படி பேசுறாரு, என்ன கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னு என்னுடைய கிரேட் அப்ளைன் கூட கத்துக்கிட்டேங்க. இன்னைக்கு நான் 1000 பேர் 100 பேர் உட்கார்ந்தாலும் பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கம்பெனியும் என்னுடைய அப்ளைனும் வளர்த்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நான் எடுத்துக்கிட்ட பயிற்சி தாங்க, நான் எடுத்துக்கிட்ட பயிற்சி தான். ஓகேங்களா? அது மாதிரி நீங்களும் இன்னைக்கு நான் பேசின இந்த ஒரு 1 ஹவர் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கறத நான் முழுமையா நான் நம்புறேன். ரொம்ப ஹாப்பியா இந்த உரையை வந்து நான் முடிக்கிறேன். இன்னைக்கு இந்த பிசினஸ் நான் தொடர்ச்சியா செஞ்சதன் விளைவு தான் இன்னைக்கு இந்த பிசினஸ்ல அச்சீவ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிசினஸ் எடுத்த உடனே ஜெயிச்சு நினைக்கிறாங்க. சத்தியமா சொல்றாங்க, எடுத்த உடனே எல்லாம் நீங்க ஜெயிக்க முடியாது. மினிமம் ஒரு தொழிலதிபர் எந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணாலும் 3ல இருந்து 5 வருஷம் ஆகும். மை லைஃப் ஸ்டைல நீங்க கோடீஸ்வரனா மாறணும்னா 3ல இருந்து 5 வருஷம் நீங்க பொறுமை காத்தா மட்டும்தான் நீங்க கோடீஸ்வரனா மாற முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் இயர் சம்பாதிக்க முடியாதா சார்? கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். ஏன் உங்க டீம்ல போன மாசம் எடுத்த ஒரு சம்பாதிக்கலையா? எஸ்டிபி இன்கம் வாங்கலையா? ரீட்டைல் இன்கம் வாங்கலையா? வாங்கியிருக்காரு. நீங்க பெரிய லெவல்ல நீங்க யார உயர்வா பாக்குறீங்களோ அந்த லீடர் சம்பாதிக்கிற வருமானத்தை நீங்க சம்பாதிக்கணும்னா 3 to 5 இயர்ஸ் ஆகும். கண்ணை மூடிட்டு குதிரைக்கு எப்படி கடிவாளம் கட்டி இருக்காங்களோ அது மாதிரி கடிவாளம் கட்டின மாதிரி ஓடணுங்க. ஏங்க எல்லாத்துக்கும் கால அவகாசம் இருக்குங்க. ஒரு குழந்தை கருத்தரிச்ச நாள்ல இருந்து பூமியை பார்க்கணும் அப்படின்னா 9 மாசம் 9 வாரம் 9 நாள் தேவைங்க. அது மாதிரி மை லைஃப் ஸ்டைல நம்ம லீடரா ப்ரொமோட் ஆகணும்னா ஒரு 3 வருஷம் தேவைங்க. டீம் ஃபீல்டுக்கு போங்க, மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரகாசம் மாறுங்க. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஸோ வாய்ப்பு கொடுத்த மை லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்னுடைய கிரேட் ஆல் அப்ளைனுக்கும் என்னுடைய டீம் மெம்பர்ஸுக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு ஸோ அந்த நேரத்தை நான் விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரீஜனல் மேனேஜர் மிஸ் சந்தோஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.
சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்முடைய வருங்கால லீடர்ஸ்க்காக ஒரு அருமையான செஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ சார். லீடர்ஸ், சார் சொன்ன விஷயங்களும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பயனுள்ள தகவலை சார் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நாளைக்கு ஆடிப்பெருக்கு ஆரம்பிக்கிறேன்னு சார் சொன்ன ஒரு நல்ல விஷயம். ஸோ நல்ல ஒரு நாள். ஸோ அந்த விஷயங்களை, சார் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் பிஸ்னஸில் முன்னேறி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கணும். மேனேஜ்மெண்ட் எப்போதும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு செஷன் கிடச்சிருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ லீடர்ஸ். உங்களுடைய பொன்னான டைமை ஒரு 1 ஹவர் ஒதுக்கி உங்களுடைய லேடிஸ் முக்கியமாக உங்களுக்கும் வீட்டில் உங்களுக்கு பல வேலைகள் இருக்கும், இருந்தாலும் என்னுடைய பிஸ்னஸுடைய முன்னேற்றத்துக்காக ஒரு 1 ஹவர் நான் ஒதுக்கி என்னுடைய பிஸ்னஸை நான் முன்னேற்றத்துக்காக கண்டிப்பாக முன்னேறுவேன்ற ஒரு சப்போர்ட்டை நீங்கள் இந்த பொன்னான டைமை ஒதுக்கியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு செஷனில் சந்திப்போம் லீடர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ லீடர்ஸ்.